நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். பிறர் வாழ வேண்டும் எனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டும் எனில் அவர் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். என்னும் ஆணவத்தால் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன். பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றேன். நான் என்னும் ஆணவத்தால் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன். பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். மற்றவர்கள் மனம் மகிழ மன்னவனே நீ மரித்தாய். மற்றவர்கள் மனம் நோக மதி இழந்து நான் இருந்தேன். மற்றவர்கள் மனம் மகிழ மன்னவனே நீ மரித்தாய். மற்றவர்கள் மனம் நோக மதி இழந்து நான் இருந்தேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது துடிக்கையிலே உள்ளுக்குள் கரைப்பட்ட மறுமனது மறுத்ததையா. உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது துடிக்கையிலே உள்ளுக்குள் கரைப்பட்ட மறுமனது மறுத்ததையா. இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டும் எனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டும் எனில் அவர் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும்.
ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் துதிப்பாட நல்லாவி ஊற்றும் தேவா நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் துதிப்பாட நல்லாவி ஊற்றும் தேவா இந்த வேளையில் இறங்கிடுவீரே விந்தை செய்வென்னாவியே நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் துதிப்பாட நல்லாவி ஊற்றும் தேவா மரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், 2 திருச்சபையார் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்போடு கூட இந்த சிறப்பு வழிபாட்டிற்கு வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஒரு வினாடி தலைகளை தாழ்த்தியபடியே கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எல்லா நல் நோக்கங்களிலும் புதிய ஜீவனையும் புதிய கிருபைகளையும் கொடுத்து எங்களை சிறப்பித்த ஆசீர்வாதங்களில நடத்தி வருகின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்று காலையும் சிறப்பாக இந்த ஆன்லைன் வர்ச்சுவல் சர்வீஸ் மூலமாய் சபையாக்கிய நாங்கள் எங்களுடைய இல்லங்களில கூடியபடியே ஒருமனப்பட்டு ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தேடி வருகிற, உம்மை ஆராதிக்கிற இந்த நேரத்தை எங்களுக்கு காண்பித்தமைக்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆராதனையின் துவக்கம், தொடர்ச்சி, நிறைவு எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். செய்து வருவதெல்லாம் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் செய்து வருகிறோம். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தோப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, மீண்டுமாக உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில வரவேற்பதோடு இந்த வர்ச்சுவல் ஆன்லைன் சர்வீஸ் ஆராதனைக்கு துவக்க பாடலாக நாம் யாவரும் இருந்தபடியே பாமலை எண் 134 பாமலையை பாட கேட்போம். பாமலை எண் 134. குட்டிக்கு பன்மூடி சூட்டிடும் இன்னிசையாய் பேருசையாய் விண்கீதம் முழங்கும் உள்ளமே போற்றிடு உனக்கா
ஸ்தோத்திரமே பூமியை நீரப்பும் ஆழ்வார் என்றென்றைக்கும் ஆளும் எவ்விடமும் விண்ணோக வாக்கிய சிறப்பு விளங்கி வாழரும் ஆண்டாண்டும் வாழ்வோர்க்கு பன்மூடி சூட்டிடும் சராசரங்கள் சிருஷ்டித்தோர் உன்னத தெய்வமும் பாவிகாயாருயிர் இந்த என் மீட்பரே சதா நித்திய காலமாய் உமக்கு துதியே. ஆராதனையின் முக்கிய நேரத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற சபையார் அனைவருக்கும் ஒரு சில அறிவிப்புகள். தயவு கூர்ந்து உங்களுடைய வேத புத்தகத்தையும் பாடல் புத்தகத்தையும் ஆராதனை முறை புத்தகத்தையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆராதனையின் தொடர்ச்சிக்கு அது மிக பயனுள்ளதாய் இருக்கும். நம் யாவரும் இருந்தபடியே 3ஆம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றி உள்ளோம். 3ஆம் ஆராதனை முறை. கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை தோற்றுரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைகளுக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயமும் உடையவனாய் வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. நமது கடவுளாகிய ஆண்டவருக்கோ மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவி கொடாமற் போனோம். தமது ஊழியராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. கடவுள் கேட்கும் பலிகள் நைந்த ஆவிதான். கடவுளே, நைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். நாம் இருந்தபடியே சேர்ந்து சொல்வோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தலும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும் போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். நாம் ஒரு சில வினாடிகள் அமைதியாய் இருந்தபடியே நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். சற்று மௌனமாயிருந்தபடியே நாம் நமது நிலைகளை உணர்ந்தபடி தெய்வ சமூகத்துல நம்மை தாழ்த்தி அமைதியாய் நமது பாவங்களை அறிக்கை செய்வோம்.
நாம் எல்லோரும் சேர்ந்து செல்வோம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே என் மீறுதல்களை அழித்துவிடும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவியறலும். என் பாவமர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளை, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சண்ய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஜெப நிலையிலே இருப்போம். சகல இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஜனமாகிய நாங்கள் எங்கள் பாவங்கள் அரசுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடே உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான விசுவாசிகளை, நாம் இந்நாளுக்குரிய வேறு குறிப்புகளை வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. தேயப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. இந்நாளுக்குரிய நற்செய்தி வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். நற்செய்தி வேத பாடம்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி வேத பாடம் லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 முதல் 49 வரை. லூக்கா 44ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 முதல். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களை மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருக்கிறது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் என்பதே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய செய்திக்குள்ள நம்ம கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு விசேஷித்த பாடலை நாம் கேட்போம். விசேஷித்த பாடல் எண் கீர்த்தனை 94ஆம் பாடல், அருபியே அருபஸ்வருபியே. அருபியே அருபஸ்வருபியே, ஏமையாளும் பரிசுத்தருபியே அருபஸ்வருபியே, திருவினாடுரை நிதான திருவினாடுரை நிதான கருணையா திபதிமோன கருணையா திபதிமோன சுரநர வணங்கும் வான சுரநர வணங்கும் வான ஒரு பரா பரமை ஞான அருபியே அருபஸ்வருபியே, ஏமையாளும் பரிசுத்தருபியே அருபஸ்வருபியே. ரணஹருபியே, அசரீரி சத்ய நீதியா ரணஸ்வரூபியே, வேதவா சகசமுத்திர வேதவா சகசமுத்திர ஓதும் மைகள் சுமுத்திர ஓதும் மைகள் சுமுத்திர தீதிலா துயர் விசித்திர தீதிலா துயர் விசித்திர ஜாதியாருட பவித்ர அருபியே அருபஸ்வருபியே, ஏமையாளும் பரிசுத்தருபியே அருபஸ்வருபியே. சீருலா பிரிய தெய்வீகமே, திரி முதல் ஒரு பொருள் ஏருலா வியசினேகமே, வாருளோ
போற்றும் பாருளோ பணிந்து போற்றும் ஆரியா அடியர் சாற்றும் ஆரியா அடியர் சாற்றும் நேரமே புகழை ஏற்றும் நேரமே புகழை ஏற்றும் வீரமாய் மனதை ஆற்றும் அருவியே அருவர் சொருவியே ஏமை ஆளும் பரிசுத்தருவியே அருவர் சொருவியே. பக்தர் பாதகம் அடாமலே பசாசுலகுட சத்ருசோ தனைப்படாமலே அத்தனா தேவ கோபம் அத்தனா தேவ கோபம் நித்ய வேதனைகள் சாபம் நித்ய வேதனைகள் சாபம் மூற்றுமா கிருடதயாபம் மூற்றுமா கிருடதயாபம் மைத்து நீடும் பிரதாபம் அருவியே அருவர் சொருவியே ஏமை ஆளும் பரிசுத்தருவியே அருவர் சொருவியே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் ஒரு விசேஷத்த நாளாக இருக்கிறது. இந்த நாளில் நமது திருச்சபைக்கு பொறுப்பேற்று இருக்கிறோம் ரெவரண்ட் சில்வன் சந்திரகுமார் ஐயா அவர்களை சபை மக்களாகிய உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதும் வரவேற்பதும் கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். இவரது தாய் சபை பெங்களூரில் எம்ஜி ரோட்டில் இருக்கக்கூடிய ஹோலி ட்ரினிட்டி சர்ச் ஆகும். இவர் பிடி அதாவது பேச்சுலர் இன் டிவினிட்டி மற்றும் எம்டிஹெச் மாஸ்டர் இன் தியாலஜி முடித்து நம்முடைய கர்நாடகா சென்ட்ரல் டயசிஸில் 18 ஆண்டுகளாக அருட்பணியை செய்து வருகிறார். இவர் ஓசூரில் இருக்கும் திருச்சபைகளில் ஊழியத்தை செய்து கேஜே பகுதியில் இருக்கும் அநேக திருச்சபைகளில் மிகவும் சிறப்பான முறையில் திருப்பணியை நிறைவேற்றினவர். கடந்த 2 வருடங்களாக ஜெயநகரில் இருக்கக்கூடிய ஈட்டன் மெமோரியல் சர்ச்சில் பணிபுரிந்து தற்போது நமது திருச்சபையில் பொறுப்பேற்று உள்ளார். ஐயா அவர்கள் மனைவி மற்றும் 2 பிள்ளைகளுடன் தற்போது ஆர்டி நகரில் வசித்து வருகிறார்கள். நல்ல மேய்ப்பன் குடும்பத்தாராக ஐயா அவர்களையும் குடும்பத்தாரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்ற தேவ வசனத்தினால் கிறிஸ்து கல்வாரி ஆலயத்துக்கு மே மாதம் 13ஆம் தேதி முதல் ஆயராக பொறுப்பேற்றிருக்கும் ரெவரண்ட் சில்வன் சந்திரகுமார் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆயர் பணி சிறக்க சபையின் சார்பில் வாழ்த்துகிறோம். வாழ்த்துகள் ஐயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான சபையார் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். மிக சிறப்பான பொன் சொற்களோடு 2 திருச்சபையின் செயலர்கள் திரு அகஸ்டின் ஐயா, திரு செல்லதுரையா அருமையான வாழ்த்துக்களோடு வார்த்தைகளோடு திருச்சபையின் ஊழியத்திற்கு சபை சார்பாக கமிட்டி அங்கத்தினர்கள் சார்பாக
விமென்ஸ் ஃபெலோஷிப், யூத் ஃபெலோஷிப், சண்டே ஸ்கூல் சார்பாக நீங்கள் கொடுத்த சிறப்பு வரவேற்பு, அந்த வார்த்தைகளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்நாட்களில நான் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 39 வியூவர்ஸ் இந்த யூடியூப் ஆராதனையை, லைவ் யூடியூப் ஆராதனையில பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் சிறப்பாக வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு விசை வரவேற்கின்றேன். ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில நம்ம எல்லாரும் அமர்ந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இது உலகம் அறிந்த உண்மை. நம்முடைய வீடுகளில் உள்ள அறைகளில ஒரு மூடப்பட்ட பூட்டப்பட்ட நிலையில இந்த ஆராதனையில நாம் யாவரும் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய அருமையான இந்த பிரசனத்தை, அவருடைய நடத்துதல, அவருடைய நிரப்புதல இன்னைக்கு காலையில நம்ம இருக்கும் இடத்துலயே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாத்தீங்களா? கோயிலுக்கு போக முடியலையே அப்படின்ற ஒரு நிலையில நமக்கு வருத்தம், ஒரு ஏக்கம் இருந்தாலும் இருக்கிற இடத்துலயே ஒருவேளை நான் நினைக்கிறேன், நிச்சயமாக ஆவியானுடைய உதவி ஒத்தாசையோடு கூட நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். வேதத்துல ரொம்ப தெளிவாக, மிக தெளிவாக சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எங்க என் நாமத்துல 2-3 பேர் கூடுகிறார்களோ அந்த இடத்துல அவர்கள் மத்தியில, அது எங்க இருந்தாலும் சரி, அவர்கள் மத்தியில அவனுடைய நாமத்துல நாம் கூடி வரும்போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தெய்வ பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கும் என்று சொல்லி. இன்னைக்கு காலையில எல்லாருமே நம்ம அந்த ஒரு நம்பிக்கையில இருக்கதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மீண்டுமாக ஒரு விஷயம், கர்த்தருக்கு பெரிதான நன்றியையும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு கூட புதிதாக பொறுப்பெடுத்திருக்கிற 2 திருச்சபைகளில அவருடைய நடத்துதலோடு ஊழியத்தை செய்யவும் ஊழியத்தை தொடரவும் கர்த்தருடைய நடத்துதலுக்காக நான் காத்திருக்கிறேன். ஒரு சில சிறிய காரியங்கள் இதற்கு முந்தைய நிலையில நடந்த அறிமுகத்துல சபையை எனக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் 2 திருச்சபையினுடைய செயலர்களும். உங்களுடைய அன்புக்குரிய, மதிப்புக்குரிய முன்னாள் ஆயர் போதகர் தந்தை கிறிஸ்டின் ஞானதாஸ் ஆயர் அவர்களும் சபை ஊழியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக கிறிஸ்டின் ஞானதாஸ் ஆயர் அவர்கள் செய்த ஊழியம், அதற்கு முந்தைய நிலையில முழு அர்ப்பணிப்போடு ஊழியத்தை செய்த எல்லா ஆயர்களுடைய ஊழியம் இந்த நாள் வரை சபையை மிக சிறப்பாக தாங்கி வந்திருக்கிறது, மிக சிறப்பாக சபையை நடத்தி வந்திருக்கிறது. கர்த்தருடைய உதவி ஒத்தாசையோடு வரும் நாட்களில் ஆண்டவர் இன்னும் மிகுதியான உதவியோடு ஒத்தாசையோடு சபை ஊழியமானதை தொடர உதவி செய்வாராக. நான் ஏற்கனவே ஆரம்பத்துல உங்கள் யாவருக்கும் அறிமுகப்படுத்தியது போல மிக முக்கியமாக 3 காரியங்களை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஆன்லைன் சர்வீஸா இருந்தாலும் தயவு செய்து பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. 2வது பாட்டு புத்தகம், 3வது ஆராதனை முறை புத்தகம். நம்ம பேசக்கூடிய காரியங்கள், நம்ம கேட்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே இந்த 3 விஷயத்துல இருந்துதான், இந்த 3 பொருட்களில் இருந்துதான் வருகிறதா இருக்கிறது. இன்னைக்கு அருமையான ஒரு தலைப்பு, அது 3 நீங்க நிச்சயமா எடுத்து வச்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் நேரடியாக இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளாக கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். எப்படிப்பட்ட கால சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்?
ஒரு அவசர நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிஜம். அவசர நிலை என்று சொல்லும்போது காத்திருக்க யாருக்குமே பொறுமை கிடையாது. We are living in times of a very fast moving context. எதுக்கும் நமக்கு காத்திருக்க பொறுமை இல்லை. நிறைய நேரங்கள்ல நம்மளே சொல்லி இருக்கிறோம், பொறுமை இழந்துட்டோம்னு சொல்லி. எவ்வளவு உண்மை நம்ம வாழ்க்கையில இல்லையா? இந்த அவசர நிலையில சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இன்றைக்கு வேதம் ஒரு புதிய வார்த்தையோடு ஒரு புதிய தலைப்புல நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. ஈஸ்டருக்கு அப்புறம் 6வது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது போஸ்ட் ஈஸ்டர் 6th சண்டே அப்படின்னு சொல்லப்படுகிறதான இந்த ஞாயிற்றுக்கிழமை தென்னிந்திய திருச்சபை தியானிக்க நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு மிக சிறப்பான ஒரு தலைப்பா இருக்கிறது. அந்த தலைப்பை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தூய ஆவியாருக்காக காத்திருத்தல். தூய ஆவியாருக்காக காத்திருத்தல். சபையார் கவனிக்க வேண்டும், அந்த வார்த்தையும் நீங்க எழுதி வச்சுக்கீங்க. காத்திருத்தல் ஆங்கிலத்துல வெயிட்டிங் அப்பான் த ஹோலி ஸ்பிரிட். வெயிட்டிங் அப்பான் த ஹோலி ஸ்பிரிட். வெயிட்டிங் அப்படின்ற வார்த்தையை நம்ம எடுத்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த வெயிட்டிங் அப்படின்ற வார்த்தை எல்லாருக்கும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கறது கிடையாது. ஒருவேளை ஒரு பேச்சுலர் கிட்ட போயிட்டு வெயிட்டிங் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சற்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், ப்ராஸ்பெக்டிவ் பேச்சுலர் என்ன சொல்வார்? ஐயா, ஒரு நல்ல பெண்ணுக்காக நான் காத்திருக்கிறேன், திருமணத்திற்காக காத்திருக்கிறேன். ஐ மீட்டிங் ஃபார் வெட்டிங், மீட்டிங் ஃபார் மேரேஜ். நல்ல பெண்ணு கிடைக்கணும்னு சொல்லி திருமணத்திற்காக காத்திருக்கிறேன். இது ஒரு நல்ல ப்ராஸ்பெக்டிவ் பேச்சுலர் அவர் சொல்லக்கூடிய ஒரு அர்த்தமா இருக்கும். இல்ல ஒருவேளை ஒரு வாகனத்தை ஓட்டுகிறவர், அவரை நம்ம ஒருவேளை அவர் சிக்னல்ல நின்றுட்டு இருக்கிறாரு, அவரை நம்ம கேட்கிறோம்னு சொன்னா அவர் உடனடி என்ன சொல்வார்? ஐயா, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த சிக்னல். சிக்னல் அடுத்த நிலைக்கு நாங்க போறதுக்காக கிரீன் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். So ஒரு டிரைவர், I'm using a very common examples, very simple examples. இதே ஒரு வயசானவங்களை போயிட்டு நம்ம என்னத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் என்று சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயா, வயசாயிடுச்சு, இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டோம், இனி வாழ்க்கையில வாழறதுக்கு என்ன இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஐயா, கர்த்தருடைய அழைப்பு எப்ப வருமோ அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறோம். Any aged person is the common answer that we can expect about. ஒரு எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு நம்ம வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னு சொன்னா அந்த ஸ்டூடெண்ட் நிச்சயம் என்ன சொல்லுவாங்க? we are waiting for the results ஐயா. எக்ஸாம் எல்லாம் எழுதி இருக்கிறோம், நிச்சயமா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கோம். So this is a student perspective. ஒரு டாக்டர் கிட்ட, இப்ப எல்லாருமே நம்ம பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இருக்கிறோம் இல்லையா? எங்க போனாலும் எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃபுல்லா நிரம்பி இருக்குது. ஒரு டாக்டருக்கு போயிட்டு அவர்கிட்ட வெயிட்டிங் அப்படின்ற வார்த்தைய அவர்கிட்ட நம்ம கேட்டோம்னு சொன்னா அவரு உடனடி என்ன சொல்வாரு? I'm waiting for the next patient. I'm waiting for the next patient. இது டாக்டர் சொல்ற பதில். ஒரு பேஷண்ட் கிட்ட போயிட்டு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பேஷண்ட், இந்த பேஷண்ட் உடனடி என்ன சொல்லுவாங்க? ஐயா, இவ்வளவு நாளா ஹாஸ்பிட்டல் இருந்தது போதும், எப்போ நான் டிஸ்சார்ஜ் ஆகுறேன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிறேன். I'm waiting to get discharged. I'm waiting to get discharged. So ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை தருகிற வார்த்தையாய் இருக்கிறது. ஒருவேளை இப்ப சர்ச் மெம்பரை நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சர்ச் மெம்பரை நம்ம விட்டுறக்கூடாது பாருங்க, அவங்கள ரொம்ப முக்கியமா. இப்ப ஒரு சர்ச் மெம்பரை நம்ம கேட்டோம்னா வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் அம்மா, வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் ஐயா, எதுக்காக காத்துட்டு இருக்கிறீங்க
அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை அவங்கள கேட்டோம்னு சொன்னா அவங்க உடனடி என்ன சொல்லுவாங்க, ஐயா சர்ச்சுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, சர்ச்சில் போய் ஆராதனை செய்யணும், ஆண்டவரை தொழுது கொள்ளணும், ஆண்டவரை வழிபடணும். இன்னைக்கு சர்ச்சை ஓபன் பண்ணி நம்ம எல்லாரும் போய் ஒன்னா குடும்பமா சபையா நம்ம ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறோம். இது ஒரு மெம்பர் சொல்ற ஒரு வார்த்தை, இந்த கான்டெக்ட்ல இருக்கிற ஒரு அர்த்தம். அப்ப இந்த வெயிட் அப்படின்ற வார்த்தை ஒருத்தருக்கும் அவங்க சூழ்நிலையில ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. நிறைய உதாரணங்களை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய வசனம் காத்திருத்தல் அப்படின்ற தலைப்புல என்ன சொல்லுகிறது என்பதை சற்று நாம் பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு காலையில. வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன்னைக்கு. அப்புறம் வரப்போற அடுத்த வாரத்தின் தலைப்புக்கு இந்த வாரத்தின் தலைப்பும் விசேஷமாக இந்த வார்த்தையும் ரொம்ப முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது என்றுதான் நான் சொல்ல முடியும். எனவே தெய்வ பயபக்தியோடு சிந்தனையோடு கர்த்தருடைய வசனத்தை நம்ம கேட்போம். எடுத்துக்கொள்ளுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். காத்திருத்தல் அப்படின்னு சொல்லும்போது இந்த அடிப்படையில வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அந்த வார்த்தையை குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட். திருமணத்திற்காக கிடையாது, வேலைக்காக கிடையாது, சிக்னல்ல கிடையாது, ஒரு மருத்துவமனையில இருந்து வெளியேறுவது கிடையாது, ஒரு மருத்துவமனைக்கு அனுமதிக்கிற ஒரு நிலையில கிடையாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, அடுத்த கட்டத்திற்கு இந்த வசனம் நம்ம எடுத்து செல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். Wonderful promising verse for the day, for the week and for the present times. ரொம்ப மிக சிறப்பான ஒரு வாக்குதத்தை நிறைந்த ஒரு வசனமா இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு வேதம் எதை வலியுறுத்தி நமக்கு சொல்லுகிறது? கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். Waiting upon the Holy Spirit. தூய ஆவியாருக்காக காத்திருத்தல். நேரடியாக வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடபடிகள், லூக்கா எழுதிய நற்செய்தி நூல், இதற்குள்ளாக உங்களை நான் எடுத்துச் செல்ல ஆசைப்படுகிறேன். ஆவியாருடைய செயலை நம்ம வேதத்தின் துவக்கத்திலிருந்தே பார்த்துட்டு வரோம். எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் வித்தியாசமான வேத கதாபாத்திரங்களையும் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு காத்திருத்தல் ஒரு பக்கம், ஆவியானுடைய நடத்துதல், இவைகள் எல்லாவற்றையுமே வேதத்தின் துவக்கத்திலிருந்தே நாம் பார்த்து வருகின்றோம். ஆதியாகமம் புத்தகம் துவங்கி வேதத்தின் கடைசி புத்தகம் வரை வெளிப்படுத்தின விசேஷம். எல்லா புத்தகத்திலையும் எல்லா நிலைகளிலும் தெய்வ மனிதர்களுடைய வாழ்க்கையில, தெய்வ மனிதர்களுடைய செயல்களில ஆவியானுடைய செயலை நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல ரொம்ப முக்கியமா ஆண்டவருக்காக காத்திருந்தவர்கள் உடைய வாழ்க்கையில ஆவியானுடைய செயலை ரொம்ப வித்தியாசமாக பார்க்கிறோம். ரொம்பவே வித்தியாசமாக பார்க்கிறோம். நெருங்கிய அளவுல நம்ம அதை பார்க்கிறோம். உதாரணமாக ஆரம்பத்திலிருந்து வேதத்தின் கதாபாத்திரங்களை பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருத்தார். யோபனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம்,
கர்த்தருக்காக காத்திருத்தல். ஷாதராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ இவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் கர்த்தருக்கு காத்திருத்தல். அப்படியே நம்ம புதிய ஏற்பாட்டுல கடந்து வருவோம் என்று சொன்னால் எலிசபெத்துடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், சக்கரையுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், சீடர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில அவர்கள் கர்த்தருக்காக காத்திருந்த ஒரு நிலையில பரிசுத்த ஆவியானுடைய செயல் எந்த அளவிற்கு அவர்களை நடத்தியதும், எந்த இடத்துல துவங்கப்பட்டு எப்படியாக அவர்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாய் இருந்து அடுத்த கட்டத்துல எப்படியாக அவர்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றது என்பது வேதமே நமக்கு சாட்சியா இருக்கிறது. ப்ளீஸ் ரிமெம்பர், இன்னைக்கு நம்ம ஞாபகப்படுத்திக்கணும், ஆவியானுடைய செயல் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஆவியானவருக்காக, ஆவியானவரின் நிரப்புதலுக்காக, நடத்துதலுக்காக நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாக பெற்றுக்கொண்ட நிலையிலையும் இப்ப இருக்கிற நிலையிலையும் அடுத்த கட்ட நிலையிலையும் ஆவியானவர் எப்படியாக நம்மை நடத்த இருக்கிறார், எப்படியாக நம்மை கொண்டு செல்வார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாடு லூக்கா எழுதிய நற்செய்தி நூல், அப்போஸ்தல நடபடிகள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களை காத்திருக்க ஒரு காரியத்தை சொல்லி காத்திருக்க அழைக்கிறார். In the New Testament, both in Luke and Acts, the risen Lord calls upon the disciples to wait. வேதத்தை திறந்து வைத்து லூக்கா 24 அதிகாரம் 41 அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 4 அதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8 8 நம்ம எல்லாருக்குமே மனன வசனம். Wait for the Holy Spirit and you will be my witnesses. When the power comes on you, you will be my witnesses in all the places and entire world. உலகமெங்கும் எனக்கு சகல ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் எனக்கு நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8 மீண்டுமாக உங்களுடைய ஞாபகத்திற்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலை போஸ்ட் ஈஸ்டர் டைம்ஸ். ஈஸ்டருக்கு முந்தைய நாட்களில் கிடையாது, ஈஸ்டருக்கு பிந்திய நாட்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சம்பவத்திற்கு பிறகு, நிகழ்வுக்கு பிறகு, உயிர்த்தெழுந்த அருமையான அந்த ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்துல சீடர்களை காத்திருக்க சொல்றார். அதே போல எதற்காக காத்திருக்க சொல்றார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்க சொல்றார். பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்க சொல்றார். அது மாத்திரம் கிடையாது, சாதாரணமா சொல்றது கிடையாது, ஒரு கட்டளை. அது சீடர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதான ஒரு கட்டளை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில சீடர்களை பார்த்து வானத்தில் எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக சீடர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு கட்டளை, கொடுக்கிறதான ஒரு கட்டளை. அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கிறோம், காத்திருங்க அப்படின்னு சொல்லி சீடர்களை பார்த்து சொல்வது மட்டும் கிடையாது, பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருங்க. Something very different that the Lord is leading the disciples to. ஒருவேளை வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் அப்படின்றதுக்காகவோ அல்லது அடுத்த கட்டத்திற்காக நீங்கள் எடுத்துச் செல்லப்பட போகிறீர்கள் என்பதற்காகவோ இந்த காரியங்களை எல்லாம் மனதில் கொண்டு சீடர்களுக்கு ஒரு விசேஷித்தமான கட்டளையை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காக காத்திருங்க. It is not just the Holy Spirit, but it is to get empowered by the Holy Spirit. Very important. பரிசுத்த
ஆவியனுடைய வல்லமைக்காக காத்திருங்க. இந்த வாசிக்கு கேட்ட வேத குறிப்புகள்ல ரொம்ப சிறப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னச்சுன்னா, we all know that how the pouring of the Holy Spirit totally revitalized the disciples to become apostles. அதான் சொன்னேன், ஏன் ஆண்டவர் சீடர்களை பார்த்து காத்திருக்க சொல்றாருன்னா, இனி அவர்கள் சீடர்களாக இருக்க போவதற்கு கிடையாது, தேவ வல்லமையில நிரப்பப்பட்டு அப்போஸ்தலர்களாக மாறப்படுவதற்காக. See, there is a promotion from being disciple to getting promoted as the apostles. அதுதான் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. பரிசுத்த ஆவியானவருக்காக, பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலுக்காக, வல்லமைக்காக காத்திருக்கிறவங்க இனி சீடர்களாக இருக்க போவது கிடையாது. அவர்கள் அப்போஸ்தலர்களாக எடுத்து செல்லப்பட போகிறார்கள். Totally a transformation from being where to becoming what the plan of the Lord is. எங்க இருந்து ஆண்டவர் எங்க எடுத்துட்டு போறாரு பாருங்க. அந்த ஒரு நிலைக்காக இன்னைக்கு காலையில நம்ம எல்லாரும் காத்திருக்கிறோமா? இன்னும் எவ்வளவு நாள் தான் நம்ம ஒரு விசுவாசியாகவே இருக்க போறது? ஆண்டவருடைய நற்செய்தி பணியிலையும் ஆண்டவருடைய அருட்பணியிலையும் அடுத்த கட்டத்திற்கு எப்ப நம்ம கடந்து போறது? The disciples were revitalized. அப்படின்னா they were empowered. ஒரு புது பலன் அடைந்தார்கள். pouring of the Holy Spirit பெற்றுக்கொள்வதன் மூலமாக காத்திருந்த ஒரு நிலையில. ஆனா ஒரு விசேஷமான காரியம் என்னச்சுன்னா, இதை நம்ம இழந்துடக்கூடாது, கவனிக்க இழந்துடக்கூடாது. வேதத்தை நம்ம படிக்கும் போது இதை நம்ம கவனிக்க இழந்துடக்கூடாது. எதுன்னு சொன்னா, அவங்க காத்திருக்கும் போதே அவங்களுக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டது. அதை நம்ம கவனிக்க இழந்துடக்கூடாது. சீடர்கள் காத்திருந்தாங்க. காத்திருந்த நிலையிலேயே there was a therapeutic change. எண்ணங்களில் மாற்றம், சிந்தனைகளில் மாற்றம், தங்களுடைய திட்டங்கள் ஏற்பட ஒரு மாற்றம். There was a total change, and that is what happens when you wait for the Lord. That is what happens when you wait for the Holy Spirit. Even before outpouring of the Holy Spirit, changes happened in the lives of the disciples. என்ன மாதிரி சேஞ்சுன்னா, சிலுவையில ஆண்டவர் அறையப்பட்ட நிலையில இந்த சீடர்கள் அதை பார்த்தார்கள். நடந்ததெல்லாம் அவங்க பார்த்தாங்க. அதற்கு பிறகு சீடர்களுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன தெரியுமா? பயம், அவிசுவாசம், அவநம்பிக்கை, தன்னம்பிக்கை இழந்துட்டாங்க, பயந்துட்டாங்க. ரோம அரசாங்கத்திற்கு பயந்தாங்க, மத தலைவர்களுக்கு பயந்தாங்க, ஜனங்களுக்கு பயந்தாங்க, சிறியோர் பெரியோர் எல்லாருக்கும் பயந்தவங்களா இருந்தாங்க. எங்கேயோ போயிட்டு ஒரு இடத்துல எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாமா அப்படின்ற நிலையில ஒளிஞ்சுக்கிட்டாங்க. They went into hiding. But waiting upon the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருக்காக அவங்க காத்திருந்த நிலையில ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான். ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது அதுல மிக சிறப்பாக பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலுக்காக, நடத்துதலுக்காக நாம் காத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையான விசுவாசிகளை, ஒரு சில முக்கியமான காரியங்கள், 3 அல்லது 4 காரியங்களை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். ஒண்ணு, காத்திருந்த ஒரு நிலையில அவங்களுடைய வாழ்க்கையில அந்த மன உளைச்சல் என்ன இருந்துச்சு, அது மாறப்பட்டது. All the disturbances changed. என்ன மாதிரி நிலைக்கு அது மாறப்பட்டதுன்னா, சந்தோஷ நிலைக்கு மாறப்பட்டது. அவங்க உள்ளத்துல ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவருக்காக
ஆவியானுடைய நிரப்புதலுக்காக, நடத்துதலுக்காக அவங்க காத்திருந்த நிலை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள இருந்த சந்தேகம், அவங்களுக்குள்ள இருந்த பயம், அவங்களுக்குள்ள இருந்த காரியங்கள் எல்லாம் கடந்து போய் அவங்க தேவ ஆலயத்துல கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அப்போஸ்தல நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அவங்க எந்த விதமான துன்புறுத்தலுக்கோ எந்த விதமான நிலைக்கோ அவங்க கடந்து சென்றாலும் ஒரு ஐக்கியமானது அவங்களுக்குள்ளாக ஏற்பட்டது. பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கும் போது சபைகளில ஐக்கியமானது ஏற்படும். முழுமையாக ஆண்டவருடைய சுத்தத்திற்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். என்னெல்லாம் ஊழியத்தின் அடிப்படையில தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமோ, மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமோ, அந்த மாற்றங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. That is the result of waiting upon the Holy Spirit. Waiting for the intervention of the Lord. ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நடத்துதலுக்காக காத்திருக்கும் போது நடந்த சம்பவங்கள் இவைகள். எனவே இன்னைக்கு காலையில நமக்கு அருமையான ஒரு தலைப்பு. ஆண்டவருடைய நடத்துதலுக்காக, நிரப்புதலுக்காக நாம் காத்திருக்கும் போது என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் தெரியுமா? நம் வாழ்வில் இறைவனுடைய செயல் அனுமதிக்கப்படும். ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது இறைவனுடைய செயல், அவருடைய நடத்துதல், அவருடைய செயல்களை பார்க்க நாம் காத்திருப்போம். அவைகளுக்கு, அந்த காரியங்களுக்கு நம்மை அனுமதிப்போம். Waiting upon the Holy Spirit, waiting for the Lord's intervention will lead us to allow God to work in our lives. இரண்டாவது, நம்முடைய நம்பிக்கையை இறைவன் மீது முழுமையாக வைப்போம். ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது, ஆண்டவருடைய நடத்துதலுக்காக காத்திருக்கும் போது நம்முடைய நம்பிக்கையை முழுமையாக இறைவன் மீது வைத்து விடுவோம். மூன்றாவதாக, கடவுளின் விருப்பத்திற்கு நாம் விட்டுக் கொடுப்போம். ஆண்டவருடைய நடத்துதலுக்காக, ஆண்டவருடைய திட்டத்திற்காக, ஆண்டவருடைய செயல்களுக்காக நம்ம விட்டுக் கொடுப்போம். இன்னைக்கு நூற்றாண்டின் திருச்சபையை போல 21ஆம் நூற்றாண்டின் திருச்சபை மாற வேண்டும் என்று சொன்னால், see, that is what is very important. If the 21st century church must become like the first century Pentecost church, பெந்தேகோஸ்து திருச்சபையின் அனுபவம் 21ஆம் நூற்றாண்டின் திருச்சபைக்கு இன்னைக்கு வேணும்னு சொன்னா அது ஒரே ஒரு காரியம் தான், கர்த்தருக்காக காத்திருக்கிறதுல. அந்த காத்திருக்கிறதுல தான் இப்ப இருக்கிற திருச்சபையும் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு திருச்சபையாக மாறும். காத்திருக்கும் போது மட்டும்தான் இந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம மனதில் கொண்டு ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில நான் கேட்க ஆசைப்படுகிறேன். 1ஆம் நூற்றாண்டுல சீடர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவரும் வந்ததாக நாம் விதத்துல பார்க்கிறோம். 1ஆம் நூற்றாண்டின் திருச்சபை பரிசுத்த ஆவியானவரால் எடுத்து நடத்தப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். 21ஆம் நூற்றாண்டின் திருச்சபை, 21st century church, இன்னைக்கு இருக்கிற நீயும் நானும், நம்ம குட் ஷெப்பர்ட் சர்ச், நம்ம கால்வர்ட் சர்ச், எதற்காக இந்த 21ஆம் நூற்றாண்டின் திருச்சபை இப்ப காத்திருக்க வேண்டுமா? பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்க வேண்டுமா? காத்திருக்க வேண்டிய அவசியமும் உண்டு, சார்ந்திருக்க வேண்டிய அவசியமும் உண்டு. ஏன் காத்திருக்க வேண்டும்?
நாம் தியானிக்க கேட்ட அத்தனை காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில நடந்து அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய நிரப்புதலை பெற்று ஆண்டவருடைய ஊழியத்தில முழுமையாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளவும் ஆண்டவருடைய அருட்பணியை அடுத்த கட்டத்திற்கு நாம் எடுத்துச் செல்லவும் ஆண்டவரை நாம் சார்ந்திருக்க வேண்டும். So there are two important things that we derive from this topic this morning. One, we just don't wait for the Lord. Yes, waiting is important for things to get changed. At the same time, dependency upon God is the priority. ஆண்டவரை சார்ந்திருத்தலும் மிக முக்கியமானது. அப்படியாக 1ஆம் நூற்றாண்டின் திருச்சபை பெற்றுக்கொண்ட அனுபவம் இந்த நூற்றாண்டில் இருக்கிற திருச்சபைகளும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இன்னைக்கு ஆண்டவர் சபைகளை மாத்திரம் கிடையாது, குடும்பங்களை நிரப்ப காத்திருக்கிறார், குடும்பங்களை நடத்த காத்திருக்கிறார். குடும்பங்களில் ஆவியானுடைய செயல் இன்றைக்கு அவசியமா இருக்கிறது. அந்த செயல்களை அனுபவிக்க தொடர்ந்து கர்த்தர் மீது பாரத்தை வைத்து அவருக்காக காத்திருப்போம். மீண்டுமாக அந்த ஒரு வசனத்தை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து இந்த வாரத்திற்கும் இந்த வாரத்தின் நாட்களுக்கும் இப்பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறதான இந்த பேண்டமிக் சூழ்நிலை, இந்த பேண்டமிக் சூழ்நிலைக்கு இந்த வசனமானது நமக்கு உதவியா இருக்கட்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் இருந்தபடியே அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேமிச்சிருக்கோம். நீங்கள் இருந்தபடியே என்னோடு கூட சேர்ந்து சொல்லலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியானிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர் உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஒரு சில அறிவிப்புகள், 2 திருச்சபையினுடைய செயல்கள், ஒருவருக்கு பின் ஒருவர் அறிவிப்புகளை வாசிக்க கேட்போம். நல்ல மேய்ப்பன் திருச்சபையின் அறிவிப்புகள். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய செய்தியை கொடுத்த ஐயா அவர்களுக்கு சபையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் கிறிஸ்டி ஐயா அவரை விட மூத்தவர், ஆனால் இளமையாக அவர் காணப்படுகிறார். மிக்க மகிழ்ச்சி. இவருடைய வழிபாடு அனைத்தும் இளமையுடனே காணப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதற்காக நன்றி. தற்சமயம் இருக்கும் சூழ்நிலை அறிந்து இதற்காக நீங்கள் சூழ்நிலைகளை மாற ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவருடைய செல் நம்பரை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். தேவைப்படுமானால் அதை நீங்கள் அவரிடத்திலே அணுகி ஆலோசனை பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆலயத்தின் காணிக்கை அனுப்ப விருப்பம் உள்ளவர்கள் ஆன்லைன் வழியாக செலுத்தும்படியாக தாழ்வுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது திருச்சபை சார்ந்த ஆண்டோவின் அன்பு தாயார்
நேற்றைய தினத்தில் தன்னுடைய சொந்த ஊரில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவருடைய அடக்க ஆராதனை இன்று நடைபெற இருக்கிறது. அன்பு தாயாரைய இந்த பிள்ளைகளுக்கும் உடன்பிறப்புகள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே வருத்தத்தையும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இவர்கள் ஆறுதல் பெற தங்கள் ஜெபங்களில் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து நம்முடைய சபையை சார்ந்த முத்துராஜ் அவர்கள் துணைவியார் தங்கம் முத்துராஜ் அவர்கள் சுகம் இல்லாமல் நேற்றைய தினத்தில் மாலை அவர்கள் பேப்டிஸ்ட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவர் வென்டிலேட்டர் உதவியுடன் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் சுகம் பெற நீங்கள் பிரார்த்திக்கும்படியாக உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்காகவும் ஜெபிக்கவும், ஐயா அவர்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் மற்றும் திருச்சபையின் குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கவும், பாதுகாப்பாக இருக்கவும், அனைவரும் பாதுகாப்பாக இருக்கவும் உங்கள் அவசர உதவிக்கு எனது நம்பர் அல்லது யாராவது ஒருவர் பிசி மெம்பரிடத்தில் தொடர்பு கொள்ளவும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அறிவிப்பு முடிந்தது. கர்த்தர் உங்கள் அனைவரோடு இருப்பாராக. ஆமென். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோராஜ்யம் அவர்களுடையது என்றுரைத்த கல்வாரிநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தங்கள் வீடுகளையே ஆலயமாக்கி யூடியூப் மூலம் தேவனை போற்றிக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்று ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் நமது போதகர் ரெவரண்ட் சில்வன் சந்திரகுமார் அவர்களையும் வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, உங்கள் வருகை எங்கள் சபையினரின் ஆன்மீக மற்றும் ஆலய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் ஜபங்கள் எப்பொழுதும் உங்களோடு உங்கள் குடும்பத்தினரோடு இருக்கும் என்று கொள்கிறோம். இப்போது நடந்து வரும் லாக்டவுன் கொண்டு இந்த ஆராதனை கூகுள் மீட் மூலமாக 8:30 மணி முதல் நேரலையாக நடைபெறுகிறது. சபையார் இதை யூடியூப் மூலம் பார்த்து தேவனை மகிமைப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற வாரமும் காலை 8:30 மணிக்கு யூடியூப் மூலம் நேரலையாக ஆராதனை ஒளிபரப்பு. சபையார் தங்கள் மாதாந்திர மற்றும் நன்றி படையல் காணிக்கைகளை சபையின் அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது சபையில் சுயவினத்தின் பிடியில் சிக்கியுள்ளவர்கள் முடிந்தால் என்னையோ அல்லது போதகரையோ அணுகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரம் பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள் இன்று டாக்டர் எட்வர்ட் ராஜா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். 17ஆம் தேதி மிஸ்டர் அருண் ஐசக் ஆபிரகாம், 18ஆம் தேதி மிஸ்டர் கிறிஸ்டோபர் விஜய், 19ஆம் தேதி மாஸ்டர் ஜெரம் பொன்ராஜ், 20ஆம் தேதி குமாரி ஷேரன் கிரேஸ் தயான், மிஸ்டர் சோபிதராஜ், மிஸ்டர் சவுந்தரராஜ், மிஸ்டர் பெரில் ஜினுபால் பால்மணி மற்றும் மிஸ்ஸஸ் தங்கரோஜா பொன்ராஜ். 22ஆம் தேதி மிஸ்ஸஸ் மணித்தாய் மாரியப்பன் ஆகியோர் தங்கள் பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார்கள். சபையின் சார்பில் பிறந்த தின வாழ்த்துக்களை கூறி புது வருடம் ஆசீர்வாதமாய வாழ்த்துகிறோம். இந்த வாரம் திருமண நாளை கொண்டாடுபவர்கள் இன்று மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் நோவா தம்பதியினர், 17ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ராஜன், 20ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜேம்ஸ் ஹெர்பர்ட், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் மற்றும் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வசந்த் செல்லம், 21ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் லிபின் தம்பதிகள் தங்கள் திருமண நாளை கொண்டாட இருக்கிறார்கள். சபையின் சார்பில் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சபையாருக்கு அறிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள் அறிவித்தார். இரண்டு சிறப்பு நபர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலிருந்து சிறப்பு பிரார்த்தனைகளுக்காக அவர்களை நான் முன்வர அழைக்கின்றேன். ஜெபிக்கிறவர்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சில ஜெப குறிப்புகளை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதே போல தயவு கூர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது திருச்சபையினுடைய செயலர்கள் சில குடும்பங்களுக்காக சில நபர்களுக்காக தனிப்பட்ட முறையில அவர்கள் அறிவித்த அடிப்படையில அவர்களையும் உங்களுடைய ஜெபங்களில நினைவு கூர்ந்து ஜெபிக்கவும். அதுல விசேஷமாக இன்றைக்கு இப்பொழுது உலக சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இஸ்ரேல் பலஸ்தீன் இந்த இரண்டு நாடுகளுக்கு மத்தியில அனுதின பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் பயங்கரமான நிலைகளில மக்கள் அந்த இடத்துல வாழ்ந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஒரு கட்டாயமும் இருக்கிறது. நிறைய உயிர்கள் இழந்திருக்கிறது. அதுல அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் பெண்களும் சிறு பிள்ளைகளும் கூட. எனவே இந்த தேசங்களில
கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய நடத்துதல், கர்த்தருடைய அமைதி இந்த இடங்களில நிலைநாட்ட உங்களுடைய ஜெபங்களில நீங்க நினைவு கூர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜெபம் செய்வோம். சபையார் இருந்தபடியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களை அதிகமா நேச நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாள் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒரு சிலரா கூடி உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீங்க இந்த நேரத்தை தந்திர அதுக்காக நன்றி 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 ராஜா. எங்களோட தேசத்தை உங்களுடைய கருத்தில் நாங்க தருவோம் ராஜா. இயேசுவே இயேசுப்பா, எங்க தேசத்தை நீங்க நோக்கி பாருங்க ராஜா. இயேசுவே, இந்த கொள்ளை நோயினால எத்தனையோ ஜனங்கள் கொத்து கொத்தா மறித்து கொண்டிருக்காங்க ராஜா. உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன், மருந்து, வென்டிலேஷன் எதுவுமே கிடைக்காம இயேசுவே வீடுலயும் ஹாஸ்பிட்டலும் ரோட்லயும் எத்தனையோ பேர் தவித்து கொண்டிருக்காங்க ராஜா. எங்களுக்கு இந்த நிலைமையை நீங்க மாத்தி தாங்க ராஜா. எல்லாம் வச்சு நீங்க மாத்தி தாங்க இயேசுவே. எங்க ஜனங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. இந்த நிலைமை எங்க தேசத்துக்கு வரக்கூடாது ராஜா. செட்டு மயில ஒவ்வொரு ஜனங்களை நீங்க மூடி மறைத்து கொள்ள ஆசீர்வதிங்க ராஜா. இயேசுவே, எங்களோட டாக்டர்ஸ், எங்களோட நர்ஸ், எங்களோட ஃப்ரண்ட் லைன் வாரியர் ஒவ்வொரு உங்களுடைய கருத்து நாங்க தரோம் ராஜா. அவங்க பயந்து கர்த்தருக்கு பயந்து தன்னோட பணியை செய்ய நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. அவங்க கண் முன்னாடி எத்தனையோ பேஷண்ட் இறந்து போகிறாங்க ராஜா. அதை பார்த்து அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் டிப்ரெஷன் ஆகுறாங்க ராஜா, ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க ராஜா. அப்படிப்பட்ட நிலைமை எங்க டாக்டர்ஸுக்கு யாருக்குமே வரக்கூடாது ராஜா. ஒவ்வொரு நீங்க தொட்டு சுகமாக்குங்க ராஜா. எங்க டாக்டர்ஸோட குடும்பத்தையும் ஆசீர்வாதிங்க ராஜா. அந்த கோவிட்ல பண்ற ஒவ்வொரு பணியாளர்களும் உங்க கருத்தை நாங்க தருகிறோம். அவங்களே ஆசீர்வதிங்க ராஜா. பலப்படுத்துங்க, தைரியத்தை தந்து நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுடைய இன்ன குடும்பத்தை உங்களுடைய கருத்தில் நாங்க தருவோம் ராஜா. ஒவ்வொரு உங்களுடைய கருத்தில் நாங்க தருகிறோம். இந்த கொள்ளை நோய் எந்த ஒரு ஜனங்களுக்கோ எந்த ஒரு பிள்ளைங்களுக்கும் வந்து சூழ்ந்து கொள்ளாதபடி உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள இந்தியா முழுதும் நீங்க மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. இயேசுவே, இந்த பணியில சேர ஒவ்வொரு உடைய கருத்துல நாங்க தருகிறோம். அவங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க ராஜா. இயேசுவே, எங்களுக்கு உதவி பண்ற ஒவ்வொரு கண்ட்ரியும் உங்களோட நான் கருத்தில் நாங்க தருகிறோம் ராஜா. அந்த கண்ட்ரியை நீங்க ஆசீர்வதிங்க. அந்த கண்ட்ரியை ஆளுகிற ஒவ்வொரு அதிகாரிகளும் உங்களோட கருத்தில் நாங்க தருகிறோம். தேவையான பொருட்கள் ஒவ்வொரு கண்ட்ரில எங்களுக்கு இந்தியாவுக்கு வந்து சேர்க்கிறதே அதுக்காக நன்றி. இந்த பொருட்கள் எல்லாம் இந்தியாவோட ஜனங்கள் மக்களுக்கு கிடைக்க நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. ஒவ்வொன்றும் கிருபை செய்யுங்க. எல்லா பொருட்களும் ஒவ்வொரு ஜனங்களுக்கு வந்து சேர நீங்க கிருபை செய்யுங்க. இதுல எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது ராஜா. ஒவ்வொரு ஜனங்களுக்கும் எல்லாமே கிடைக்க நீங்க கிருபை ஆசீர்வதித்து வழிநடத்த பொறுப்படியாகும். நன்றி நன்றி நன்றி. எங்களோட தேசத்திற்கு சிறு பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் நாங்க தருவோம் ராஜா. அப்பா, நீங்க சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. இயேசுவே, ஸ்தோத்திரம். இந்த கொள்ளை நோய் எந்த ஒரு சிறு பிள்ளைகளுக்கும் அணுகாதபடி நீங்க பாதுகாத்து ஆசீர்வதிக்க போறபடியா நன்றி ராஜா. ஒரு வருஷ காலமா வீட்லயே அடைந்து கொண்டிருக்காங்க ராஜா. அவங்களால ஸ்கூலுக்கு போக முடியல, படிக்க முடியல இயேசுவே, விளையாட முடியல இயேசுவே. வீட்டுக்குள்ளேயே டிவிக்கோ போனுக்கு அடிமையா இருக்காரு. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க நோக்கி பாருங்க ராஜா. நல்ல தைரியத்தை தாங்க. அவங்க கிட்ட அந்த மன அழுத்தத்தை நீங்க எடுத்து போடுங்க ராஜா. இயேசுவே, இந்த நிலைமை எல்லாம் மாறி மறுபடியும் அவங்க ஸ்கூலுக்கு போவ படிக்க நீங்க கிருபை செய்து ஆசீர்வதிக்க போறபடியாகவும் நன்றி 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 ராஜா. இயேசுவே, ஹாஸ்பிட்டல் வீடுகள்ல இருக்க ஒவ்வொரு உங்களுடைய கருத்தில் நாங்க தருகிறோம். இந்த பலவீனத்துல விடுதலை தாங்க, இந்த கொள்ளை நோயில ஒரு விடுதலை தாங்க. இப்பவே நீங்க தொட்டு சுகமாக்குங்க ராஜா. இயேசுவே, மாணிப்பான கைகளா நீங்க தொட்டு சுகமாக்கி ஒவ்வொரு ஆசீர்வதித்து இயேசுவே, இந்த பலவீனத்துல இருந்து தந்திரன ஒவ்வொரு ஆராதிக்க நீங்க கிருபை செய்து ஆசீர்வதிக்க போறபடியாகவும் நன்றி 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 ராஜா. இயேசுவே, எங்க தேசத்தை முழுவதும் நீங்க உங்க ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து கொள்ளுங்க ராஜா. இயேசுவே, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்த இந்த தேசத்துல நாங்க தெளிக்கிறோம் ராஜா. சங்காத தூதன் அணுகாதபடி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. இயேசுவே, ஸ்தோத்திர. தேசத்துக்கு ஒவ்வொரு ஜனங்களும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. இனிமேல் இந்த தேசத்தை மரணம் சம்பவிக்க கூடாது ராஜா. இந்த கொள்ளை நோயினால எந்த ஒரு மரணமும் யாருக்குமே வரக்கூடாது ராஜா. எங்களை இன்ன குடும்பத்துல எந்த ஒரு மரணமும் வரக்கூடாது ராஜா. தெரிந்தவங்க தெரியாதவங்க யாருமே சாக கூடாது ராஜா. நீங்க பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த போறபடியாகவும் நன்றி 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 ராஜா. எல்லாவற்றும் உடைய கருத்தில் நாங்க தருவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை நேரத்திலே இந்த ஆராதனையிலே நாங்கள் சபையாய் சேர்ந்து எங்கள் தேசத்திற்காகவும் எங்கள் சபை மக்களுக்காகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாக நீர் கொடுத்ததான இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, இந்த லாக்டவுனினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதான பிள்ளைகளுக்காக முதலாவதாக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அனுதினமும் வேலைகளை செய்து அதனாலே வருகிறதான வருமானத்திலே ஒவ்வொரு நாளும் பிழைப்பை நடத்தி சாப்பிட்டு கொண்டிருந்தான மிகுந்த வருமானத்திற்கு கீழ் இருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த நாளை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்வாதாரத்தை இழந்து ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே சரியான உணவு இல்லாமல் தவிக்கிறதையும் வெளியே வர முடியாத கஷ்டப்படுகிறதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் தாமே உம்முடைய கண்களிலே இரக்கம் கிடைத்து இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நன்மை செய்துள்ளபடியாக, துரிதமாக ஒரு விடியலை ஏற்படுத்தும்படியாக, இருளுள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வெளிச்சமாய் வந்த எங்கள் தெய்வம் ஆண்டவரே, எங்கள் தேசமே இருளிலே மூழ்கி கிடக்கிறதப்பா. உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்திருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் வசனத்திலே கேட்டபடி அப்பா, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலனடைகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்க அப்பா. அப்படியாக இருள் மீது அசைவாடின ஆவியானவர் இந்த இருளான சூழல் மீது அசைவாடி ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும்படியாக, இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு விடுதலை தரும்படியாக, இந்த லாக்டவுன்ல பாதிக்கப்பட்டதான பிள்ளைகளுக்காக எப்படியாகிலும் அவர்களுக்கு சகாயம் கிடைக்கும்படியாக, நீர் உதவி செய்யும்படியாக, உதவி செய்கிறவர்களை எழுப்பும்படியாக, அதிகாரத்தில் இருக்கிறோடு இடைப்படும்படியாக, அரசாங்கத்தோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபையிலுமாக ஆண்டவரே நாங்கள் கேட்டபடி அப்பா, ஆண்டவருக்காக அவர் இருக்கிற துக்கத்தின் சூழ்நிலைகளை மாற்றி அந்த முழு குடும்பத்திற்கும் ஆறுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே, முத்துராஜ் ஐயாவுடைய மனைவிக்காக ஜெபிக்கிறோம். ஏழைகளுக்கு நீர் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கப்பா. நெருக்கப்படுகிற எளியவர்களுக்கு நீர் திடன் என்று நீர் எங்களுக்கு எழுதி தந்திரே. நெருக்கத்திலே கஷ்டத்தின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பத்திற்கு மனம் இறங்க முடியாது. உம்முடைய சித்தத்தின்படியே இரக்கம் பாராட்டும்படியா உம்முடைய திருக்கரத்திலே உம்முடைய விருப்பத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் ஆற்றி தேற்றுகிற தெய்வம் இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபை முழுவதிலும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே ஒரு சிறிய கோல்டு சிம்டம்ஸ் ஏற்பட்டாலோ, ஒரு தொண்டை வலி ஏற்பட்டாலோ, ஐயோ எனக்கு வந்துவிடுமோ, எனக்கு இந்த கோவிட் இருக்குமோ என்ற பயத்தாலே ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிறதான குடும்பங்கள் இருக்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அந்த பயத்தின் கிரியைகள் அழிந்து என் தேவனுடைய கரம் இறங்கி வரும்படியாக நாங்கள் சபையாக ஒரு மனதோடு இருக்கிற இடங்களிலே உண்மையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடமைக்காக அல்ல, உண்மையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகள் மீது உடைய பாதுகாப்பு இறங்கி வரும்படியாக நீங்கள் கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள். உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறீரே அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் சபையை நீ ரத்தத்தினாலே வேலி அடைக்கும்படியாக, இனி ஒரு உயிரை நாங்கள் இழக்காதபடிக்கு எங்கள் சபையின் மீது உடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கி வரும்படியாக, ஒரு பாதுகாப்பு இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தினாலே எங்கள் சபையை மூடிக்கொள்ளும்படியாக ஆண்டவரே, உலகம் முழுவதும் இருக்கிற தேவ பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, விசேஷித்தமாக யாரெல்லாம் மருத்துவமனைகளில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சபைக்கு உட்பட்டவர்கள் பயந்து வீட்டில் இருக்கிறார்களோ, அவர்கள் மீது சுகமாக்குகிற வல்லமை இறங்கி வரும்படியாக, என் தழும்புகளாலே நீங்கள் சுகமானீர்கள் என்று சொன்னீரப்பா. அப்படியாக உங்களுடைய சுகமாக்குகிற வல்லமை பிள்ளைகள் மீது இறங்கி வரும்படியாக, வயதானவர்களுக்காக, ஐயமார்களுக்காக, தாய்மார்களுக்காக, குழந்தைகளுக்காக, வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பு தரும்படியாக, அவர்கள் தற்செயலாகவோ அல்லது வேலை நிமித்தம் வெளியே சென்று வந்தாலும் தயவான கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக, பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம், யோபுக்கு உண்டான அனைத்தையும் நீ சுற்றி வேலையடித்தீர் என்று சத்துரு நம்முடைய சமூகத்திலே சொன்னதை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. அந்த பாதுகாப்பு எங்களுக்கு தாரும். அந்த வேலி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தனி நபருக்கும் நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷித்தமாக எரேமியா தீர்க்கதரிசி எழுதும்போது சொல்லுகிறார், ஆண்டவரே வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் காலம் எழுந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கப்பா. ஆக அத போல மூர்ச்சித்து கிடக்கிற அந்த ஆக்சிஜன் இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் கிடக்கிறாங்களே அப்பா. இந்த நாட்களிலும் நாங்கள் எழும்பி ஜபிக்காவிட்டா வேறு எப்போது ஜபம் பண்ண போகிறோம் சுவாமி? வேறு எப்போது எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உணர்வு வரப்போகிறதப்பா? எங்கள் சபை முழுவதும் ஜபிக்கிறவர்களாக, சபைக்காகவும் பக்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்காகவும் குடும்ப அங்கத்தினர்களுக்காகவும் ஜபிக்க எங்களுக்கு கிருபை பாராட்ட முடியாக ஜபிக்கிறோம். எங்க பார்த்தாலும் மரண ஓலங்கள், எங்க பார்த்தாலும் பயங்கள், திகில்களும் சூழ்ந்து கொண்டிருக்கப்பா. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலை தரும்படியாக, இதோ இருள் பூமியையும் காருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிப்பார் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிறீரே. எங்கள் சபையில் இருக்கிற குடும்பங்கள் மீது உதிப்பீராக, சுகவினத்தோடு இருக்கிற குடும்பங்கள் மீது உதிப்பீராக. உம்மை அறியாமல் இருக்கிற மனம் இறங்கி சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம்.
உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் வருகிற நாட்களிலே சில நிமிஷத்தை ஒதுக்கி சபைக்காகவும் சபையின் பாதுகாப்புக்காகவும் தேவ பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சுற்றில் இருக்கிற அன்பானர்களுக்காக ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் போதகரை ஆசீர்வதியும், ஊழியத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே அநேக கனிகளினாலே ஊழியம் அலங்கரிக்கப்பட உதவி செய்யும். 2 சபைகளை பாதுகாத்துக் கொண்டோம். இஸ்ரவேல் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எங்களுக்கு கட்டளை கொண்டிருக்கிறீர். சமீபத்தின் நாட்களாக மரணங்கள் ஏற்பட்டு ஆண்டவரே யுத்தம் மூலமோ என்ற அபாயமான ஒரு சூழ்நிலை இருக்கு. கர்த்தருடைய இரக்கம் இறங்கி வந்து 7 ஜனங்கள் மீது மனம் இறங்கி இந்த சூழ்நிலையெல்லாம் நீர் மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். துதிகர மகிமை எல்லாம் உமக்கு இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். நாம் யாவரும் இருந்தபடியே சேர்ந்து செல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இறையாசியை பெற்றுக் கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவானுடைய நீடிய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நடத்துதலும் நம் அனைவரோடும் சிறப்பாக நாட்களின் எல்லா சூழ்நிலைகளிலும் போகை வருகை எல்லா நேரங்களிலும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருக்க கடவுதாக. ஆமென். மீண்டுமாக சபையார் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாள் இந்த யூடியூப் வழியாக ஆராதனைகளை பங்கு பெற்ற அனைவரையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் இருந்தபடியே ஆராதனைக்கு நிறைவு பாடலில் பங்கு பெறுவோம். கர்த்தர் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்திருக்க ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசீர்வாதம் தாரும், எங்கள் மேல் உம் முகத்தை வைத்து வீசும் ஒளியை எங்களுக்கன்று